இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் ஒன்ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் சம்ஸ் பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஜி வாஸ் born in Lahore in 1946. He was staying in England in 1970. He came to visit India 2nd to 10 2022 and returned on 33 2023. Determine his residential status for assessment year 2022-23. மிஸ்டர் ஜி லாகூரில் பிறந்தவங்க. அவங்க இப்போ இங்கிலாண்டில் இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு விசிட்டுக்காக வராங்க. எப்போ வராங்கன்னா 2/10/2022 அப்போ வராங்க. எப்போ போகிறாங்கன்னா இந்த 30/3/2023 அப்போ திரும்புகிறாங்க. இவங்களோட ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு கால்குலேட் பண்ணலாம். ஜி அடுத்தது அசஸ்மெண்ட் இயர் 2022 to 2023. ப்ரீவியஸ் இயர் 2021-22. அசஸ்மெண்ட்டுங்கிறது கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயருங்கிறது கரண்ட் இயருக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தை ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ இவங்க எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னா 10/10/2022 வராங்க. எப்போ போகிறாங்கன்னா 30/3/2023. அக்கௌண்டிங் இயரிங் படி 1st April டு நெக்ஸ்ட் இயர் 31st March வரைக்கும் நமக்கு அக்கௌண்டிங் இயர். இப்போ அவங்க அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு வராங்க. இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி வராங்க. ஸோ 29 நாள் வரும். இப்போ அதுலேருந்து 2 நாள் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 29 நாள் வரும். அடுத்தது நவம்பரில் 30 நாள், டிசம்பரில் 31 நாள், ஜனவரியில் 31 நாள், பிப்ரவரியில் 28 நாள். இப்போ நமக்கு இதில் டோட்டல் பண்ணோம்னா 179 டேஸ் வருது. நமக்கு பேசிக் கண்டிஷன் படி அவங்க 182 நாள் அதுக்கு மேலே இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் அவங்க ரெசிடெண்ட். ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இவங்க 179 நாள் இருக்காங்காட்டி ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் படி இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. செகண்ட் பேசிக் கண்டிஷன் படி 60 நாள் இருந்திருக்கணும். ப்ளஸ் 4 ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயர் படி அவங்க 365 நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அவங்க ஃபஸ்ட் டைம் வரங்காட்டி செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே மாதிரி அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம். இல்லைன்னா நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதிடுறேன். இவங்க பேசிக் கண்டிஷன் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. was not satisfied. Additional was not satisfied.